ஜெயகுருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. இன்றைக்கி ஏகாதசி விரத பாட்டு பாட போகிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ ஏகாதசி விரதம் பாட்டு பாட போகிறேன். கருத்துடன் குருவை போற்றி கரிமுகன் தனையும் போற்றி நிறுத்தினேன் வாணி பாதம் நெஞ்சனில் நேசத்தோடு வருத்தமும் என்று சொல்ல வந்தன கருள் செய்வீரே. நல்லதோர் சுதன் தன்னீனை மிஷரிஷிகள் பார்த்து வல்லவன் ருக்மாங்கதன் வகுத்த ஹரிவாசனத்தால் எல்லையை அறிந்தோர் பாதம் ஏகினான் என்று கேட்டோம். அதை சொல்லவே வேணுமென்று சிரசினால் வணங்கி கேட்டார். நாரதீயம் என்றதோர் நலமுள்ள புராணம் தன்னில் கூறியே இருக்குதையா, கூசாமல் உரைப்பேன் இப்போ. காரியம் எல்லாம் கேட்டால் கடுகிகரி பக்தி உண்டாம், சேருவார் வைகுண்டம் என்று செப்பினார் முனிவரது ஒப்பினாரே. என்னென்றூரை பேனையா ருக்மாங்கதன் பண்ணின விரத தேமையாய் மன்ன மன்னர்கள் போற்ற மணி மூடி தரித்தவன் பண்டிகரி விரதத்தை பரம பதமடைந்தான். அசுரமர சேர்ந்து அமுதம் கடையும் போது அசும் முதல் உண்டாக அமரர் பகிர்ந்து கொண்டார். விஸ்வாசத்தால் வேஷம் ஓங்கி வெளியில் வர நிலையற்ற தேவர்கள் நிலத்தில் வீழவே கண்டு அச்சணம் தனில் ஹரிகை நினைத்து பற்றி வாகனாயனை ரட்சித்திடும் என்று அச்சணம் தனில் விஷத்தை பூஜித்தவர் குச்சியும் ரெண்டையும் வெளியிட்டார். நின்றூரை பேனையா நீங்கள் வேஷம் பூஜிக்க நேர்ந்திட்ட நாளை பாங்குடன் ஹரிவாசரம் என்று உண்ணாமல் உறங்காமல் புகழ்ந்து விரதம் செய்வோர்கள் வாங்காமல் என் லோகம் வந்து வசிக்க வேணும். ஹரியும் கேட்கவே ஹரனும் ஓம் என்றார். அறிந்த தேவர்கள் அப்போ முதல் கொண்டார். தெரிந்து லோகத்து ஜனங்களுக்கு இதை திறமையுள்ள ருக்மாங்கதன் இதை வெண்டார். என்றூரை பேணையா ருக்மாங்கதன் பண்ணின விரத தேமையா. மாளவ தேசம் ஆண்ட மகபதி ருக்மாங்கதன் ஆளும் தன் தேசம் தன்னில் அரிமலர் தோட்டம் வைத்து நாளையும் கழித்திருந்தான். அச்சுதன் மனைவியோடு கேளும் நான் உரைப்பேன் என்று கிளம்பினார் முனிவரதை விளம்பினாரே. இந்திரனோட சபைக்கொரு நாள் நாரத முனி வந்திடவே வந்தனங்கள் எரிது இந்திரன். இந்த ருக்மாங்கதன் நந்தவன பெருமை தன்னை அடிக்கடி எவரும் கூற இந்திரனும் தேவர்களை இந்த க்ஷணம் புயல் சென்று முந்தி மலர் பார்வீர் என்று மொழிந்திட்டான் இந்திரன். அப்போ அரசனே சொல்ல கேளாய் அமரேந்திரன் ஏவலாலே தெரியாமல் தேவர் வந்து தினமும் மலர் கொய்து போனார். அறிந்த தேவர் கண்வர் அறிந்ததோ கண்வர் சொல்ல அமைதிட்டால் தியாகதூபம் பரந்துமே தேர் செல்லாமல் பார்தனில் நின்றார் தேவர். வந்ததோர் தேவர் தன்னை வணங்கிய அரசன் கண்டு எங்கும் நந்தவனத்தில் இல்லா மலர் எங்கும் நல்ல வளத்தில் இல்லா மலர் இதுவோ வையா எந்தனே பொருட்டாய் எண்ணி இந்திரன் வரவிட்டாரோ. சிந்தையும் மகிழ்ந்த இந்திரன் சீக்கிரம் கொண்டு செல்வீர். பூபதியே கேளும் போகாதெங்களுட புண்ணிய விமானம் ஸ்ரீபதி ஹரி விரதம் செய்த பலனை தந்தால் செல்லும் இப்போ பாரென்றாள். ஹரிவாசரம் என்று அறிந்ததில்லை நாங்கள் யாரும் இருந்ததில்லை. தெரிந்திட ஊரை திட்டால் தேடி அழைத்து வந்து செல்லும் படிக்கு செய்கூரேன்.
பத்தினியிடத்திலே நித்தியம் வேலை செய்ய வைத்த தாதி ஒருத்தி புத்திரன் பர்த்தாவோடு மேத்த கோபத்தால் சுத்த உபவாசம் இருந்தாள். நிதிரையும் இன்றி நினைத்து ஹரியை அவள் சுத்தராத்திரி கழித்தாள். மற்ற நாள் துவாதசி காலை வேளை தன்னிலே சுத்த அன்னத்தை பூஜித்தாள். உத்தம விரதத்தின் பலனை உற்றவள் ஒருத்தி உண்டு உந்தன் ஊரில் சித்தம் இறங்கி நீயும் சீக்கிரம் பலன் தந்து செல்லவே அனுப்பி மன்றார். அக்ஷணம் அவரால் தந்திட பலன் தன்னை உகழ்ந்து தேவர்கள் சென்றார். வந்தனம் செய்து ராஜன் இந்த விரத மகிமை எந்தன கூறையும் என்றார். நாங்கள் அறியோம் எங்கள் நாதனிடத்தில் சென்று நாடிகை உரைப்போம் என்றார். நீங்கள் அறியவே உரைத்திடும்படிக்கு நியமித்து விடுவார் என்றார். சற்றுக்குள் இந்திரனிடம் வைத்து மலரை தேவர் பற்றி பாதம் பணிந்தார். இத்தீனை நேரம் என்ன என்றிட விடத்தில் நடந்ததெல்லாம் உரைத்தார். பக்கத்தில் இருக்கின்ற அக்னி பிரபாவரை சீக்கிரம் பூவியில் சென்று தக்கப்படி விரதத்தை ருக்மாங்கதனுக்கு முக்கியம் உரையும் என்றார். இந்திரன் ஏவலால் வந்த வேதியர் தன்னை வந்தனம் செய்து ராஜன் சந்தேகம் தீரவே இந்த விரத மகிமை எந்தன கூறையும் என்றார். அரசனே சொல்ல கேளாய் அறிவாசன விருது உரைப்பேன். பரிஜனத்துடனே கூடி பரிந்து நீ இருந்தாயானால் தரிசனம் தருவார் வந்து சீக்கிரம் ஹரிநேராக மறுபடி பிறந்திடாமல் வைகுந்தம் சேர்வார் என்றார். சூர்ணிகை. மன்னனே சொல்ல கேளாய் மகத்தான விரத மகிமையே முன்னாளும் தசமி என்பார் முகுந்தனை நினைத்து கொண்டு எண்ணெய் முதல் ஸ்ரீபோகத்தை எண்ணாமல் விரித்து தள்ளி உண்ணாமல் ஒரு தினம் ஒரு வேளையாக உண்டு. மற்றொரு நாள் ஏகாதசி மாதவன் தன்னை போற்றி நித்ரையாகாரம் விட்டு நேமமாயிருந்து நீயும் உத்தம நாள் துவாதசியில் மாதவர் தன்னை போற்றி சுத்தமாய் அன்னம் உண்டு செய்தி நீ வருவாயானால் பற்றாது செய்த பாபம் பறந்துமே போகும் கண்டாய் முக்திகை அடைவாயென்று முழுதுமே முனிவர் சென்றார். அரசனும் கேட்டுகழ்ந்து ஆளும் தன் தேசம் தன்னில் வயது 80க்கு மேலாய் வாய்க்கைதேர்க்கின் கீழாய் ஈர்வுயக்காயிரோகி இவர்களை தவிர வேறு யாராகில் அன்னம் உண்டால் அவர் உயிர் பறிப்போம் என்று கூறுங்கள் மந்திரி என்று கூசாமல் அரசன் சொல்ல தெரிந்திட பறையறைந்து ஜகத்தில் பிரசித்தம் செய்து நாரணன் விரதங்களாலே நாளையும் கழித்திருந்தான். சீருடன் யமபுரம் சேரவே வைகுண்டம் எதன்னை நேர்மையாய் அடைந்தார் ஐயா. காலனிட சபைக்கொரு நாள் கடையினாரதரும் வந்தார். வேலைகள் அற்று காலன் விளங்கிட சித்திரகுப்தன் ஓலமுள்ள நரகமெல்லாம் உறங்கியே கிடக்க கண்டு காலனை கண்ணால் பார்த்து காரணம் விளம்பும் என்றார். நாரதரே கேளும் பாரில் ருக்மாங்கதன் பன்னிஹரி விரதத்தால் சேரவே ஜனங்களை நாரணல்லோ
லோகத்தில் நேராக அனுப்பி வைத்தான். காரியமற்று கணக்கனும் வேலையற்று ஆயுதம் துபுர் பிடித்து வீரியமற்றே நான் முகனிடத்தில் வேகமாய் செல்லுவோம் வரும். உத்தம நாரதரோள் சத்தியலோகம் வந்து பக்தியாய் துதித்து நின்றார். சித்தம் இறங்கினான் முகனு அந்த வேளையில் பிரத்யட்சமாகி வந்தார். கண்டோடனே காலம் புண்டரீகர் பாதத்தில் தண்டனிட்டே பணிந்தான். இன்று முதல் அதிகாரம் வேண்டாம் எனக்கு தண்டம் கை கொள்ளும் என்றான். என்ன காரணத்தினால் என் உலகம் வந்து சின்னமாய் உரைத்தாயே போ சொன்னால் தெரியும் காலானேக்கி போ சீக்கிரம் உரையும் என்றார். வீர வைஷ்ணவனாம் ரூகுக் மகதன் ஜனங்களை விரதத்தால் கரையேற்றினான். கோர நரகங்கள் வேருடன் பாழ்ந்தது கூறினே கேளும் என்றார். வேற வழி எனக்கு கூறிடாமல் போனால் வேலைகள் வேண்டாம் என்றான். நாரணன் பக்தரை நாம் என்ன செய்யலாம் சீராதே போய் வாவென்றார். என்ன சொன்னாலும் காலா பன்னக செயனரோட் உன்னி விரதம் செய்வோரை என்னால் என்ன செய்ய கூடும் என்னுராய் பின் யோசிப்பேன் செல்லுவா என்றார். சொல்லிகே காலம் தன்னை சீக்கிரம் அனுப்பி வைத்து வல்லவன் ருக்மாங்கதன் மகிமையை குறைக்க எண்ணி மெல்லிகரதனை உண்டாக்கி மோகிக்க செய்வோம் என்று வல்லமை எல்லாம் காட்டி வருத்திட்டார். மாதை எதிரழைத்திட்டாரே. வந்ததோர் பெண்ணை கண்டு மயங்கிய வேதன் நிற்க தந்தையின் பாதம் போற்றி தையலும் எதிரே நின்று எந்த நோட் பேரும் என்ன ஏது நான் செய்யும் வேலை சிந்தையும் அறியத்தானே செப்புவீர் என்று கேட்டாள். எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர் ஆதாரவுடன் வாணி நாதா இந்த வேளையில் எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர். சங்கரன் தன் மனம் மூகிக்கவோ அந்த கங்காதரனை கண்டுகிக்கவோ பொங்கிய மரசனோடங்கம் புலகிக்கவோ எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர். நாரதர் முதலோரை வாட்டவோ இந்த பாரில் அரசர்களை கூட்டவோ சூரன் தலை கிழரை நேராக காட்டவோ எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர். வேதியர் கர்மம் வீணாய் போக்கவோ அந்த மாதவம் செய்வோரை கெடுக்கவோ போதமுடைய மனம் வேதிக்க செய்யவோ எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர். ஓதி கருத்துரை வலுகுவேன் இப்போ யாரையும் மனம் வேதிக்க செய்குவேன். பேதை என்றென்ன வேண்டாம் நாதா இதனை பாரும் எதுக்கெந்தனை சிருஷ்டி செய்திட்டீர். இந்த விதம் அது சொல்ல சிந்தையும் தெளிந்து வேதன் சுந்தரி மோகினியே என்று செப்பினோ பேர் உனக்கு மந்தராஜலத்தில் சென்று வருகின்ற அரசன் தன்னை உந்தன் வசமாக செய்து உகண்டிங்கே வருவாய் என்றார். என்னென்றூரை தீரையா மந்திராச்சலம் எகுவேனோ ஒண்டியாய் மன்னவன் தன்னிட வடிவுகள் உரைக்காமல் என்ன காரண
வேணும் என்று என்னிடம் கூறாமல் எந்தனை ஒண்டியாய் போவென்ற விடத்தேனில் சொன்னது இது என்ன நியாயமோ? பூமியில் அரசன்போத்தன் ருக்மாங்கதன் பெரில் மிக பிரசிதன் சாமிஹரி விரதத்தால் ஜனங்களை நிறவை குண்டம் சேர்த்தான். காமத்தால் உந்தனிடத்தில் வருவான் ஏமத்துடன் செய்யும் விரதத்தை கெடுத்திடு. மாதே மந்திராச்சலத்தில் சென்று நீயும் வசித்திருப்பாய் போது மாறன் வசந்தன் தன்னை உந்தன் பின்னே சேர நான் அனுப்பி வைப்பேன். சிறுடன் வீணை கொண்டு சிங்காரமாய் பதங்களை நீ விண்டு மாறிடா பூ மலர்கள் சொரிந்திடும் கூவியே கோகிலங்கள் முழ்ந்திடும் இணங்கிட வரும் போது எந்தன் சொல்லை எழும் என்றுரைய போது அனங்கன் கணை தாழாமல் உந்தனுக்கு அடித்திடுவான் கை மேலே. மயங்க செய்து நீ விரதத்தில் பூஜிக்காவிட்டால் மைந்தன் சிரசையும் வாங்கி வாயிங்கே. மாதே மந்திராச்சலத்தில் சென்று நீயும் வசித்திருப்பாய் போது. வேதனும் அனுப்பி வைக்க வேகமாய் புயல் வந்தாள். மாதமும் செய்வோர் எல்லாம் மயங்கியே பின்தொடர்ந்தார். போதமில்லாத ஜந்து புலி பசு பட்சி ஜாதி கோதிடும் இறையை விட்டு அவள் கூடவே சென்றதப்போ. சுந்தரி மோகினி வந்தாளே விந்தையாகவே. சுந்தரி மோகினி வந்தாளே. சுந்தரி மோகினி வந்தாள் மந்தரகிரியை நாடி. எந்த விதம் ருக்மாங்கதராஜனின் சிந்தை கலங்கிட செய்குவே நான் என்று சுந்தரி மோகினி வந்தாளே. தாமரையீதழ் நயனமும் தாங்கியே மேலே கமன் வெள்ளை போல் பூர்வமும் சோமனை பழிக்கும் முகமும் செங்கமலத்தை செது நகை தீடும் கரமும் கத்தி பிடிடையும் மத்தக ஜனடையும் சுற்றி பார்ப்போர் மனம் பற்றி இழுக்கும்படி சுந்தரி மோகினி வந்தாளே. வினையில் ஈசைகள் கூட்டியே 4-8 ராகும் விண்ணானத்தோர் விவரமாய் காட்டி ஆணவத்தோர் வார்த்தை உரைத்து யாரையும் கண்ணால் பரன்று கர்வம் வகித்து பானுமதியோடு இந்திரன் பார்த்த தேவர்கள் வாட நான் இரும்பை ஊர்வசி நயந்து மிக கொண்டாட சுந்தரி மோகினி வந்தாளே. விந்தையாகவே சுந்தரி மோகினி வந்தாளே. மந்தராஜலத்தில் வந்ததொரு மோகினியும் மகிழ்ந்தங்கு வீற்றிருந்தாள். அந்த ருக்மாங்கதன் தன் தகரழிக்க மிருகங்களை அமைத்து விட்டார். வேதனப்போ வந்துரைக்க நாட்டார்கள் சினம் மிகுந்து கோபித்து மைந்தேடம் அரசு வைத்து வனம் தன்னில் வந்தார் அரசன். வேட்டையாடினானே ராஜன் விந்தை விந்தையாய் வேட்டையாடினானே ராஜன். வேட்டையாடினானே ராஜன் விந்தை விந்தையாய் காட்டுக்குள்ளேது என்ன பூடகம் என்றூரான். வேட்டையாடினானே ராஜன் தட்டி பறையறைந்து தகைத்து நாள் புறம் விட்டு வளைத்து ஓடாமல்
துள்ளி ஒரு மானும் ஓட தொடர்ந்து ராஜன் பின்னே கூட தள்ளி மந்திரகிரியை நாட தளர்ந்தர சொன்னோர் மரத்தடி வாட வேட்டையாடினானே ராஜன். விந்தை விந்தையாய் வேட்டையாடினானே ராஜன். இறந்து மோகினியும் ராஜன் ஏகியே வராதத்னாலே பரிந்துமே மாறன் செய்யும் பலவித துன்பத்தாலே வருந்திட மதியோர் கூட வசந்த கோக்கிலமும் சோர கரைந்துமே அழுதுமாறு கருகினாள் அவனை நினைத்து உருகினாளே. எப்படி வீராகம் சகிப்பேன் இந்த வேளையில், எப்படி வீராகம் சகிப்பேன், எப்படி சகிப்பேன் வேதன் சொல்படி ராஜன் வல்லையே. வெகன் மாதர் வேட்டை கோப்பா ஒப்பிடாமல் போனாரோ, எப்படி வீராகம் சகிப்பேன். மாறன் வீடும் மலர் கணை சிறியே வருகுதி போ கோரவையில் போலே மதி நேராக வந்தேறி கூறான், எப்படி வீராகம் சகிப்பேன். பண்ணின பாவத்தால் வேதன் எண்ணாமல் சிருஷ்டி செய்தான், பெண்ணாக பிறந்தவர்க்கு மன்னனிலா சுகமுண்டோ, எப்படி வீராகம் சகிப்பேன். ஓடியே அலைந்து சுற்றி தேடி மலர் கொய்யும் போது நாடாளும் மன்னன் ஒருவன் மாடிப்படு திருக்க கண்டாள், எப்படி வீராகம் சகிப்பேன் இந்த வேளையில், எப்படி வீராகம் சகிப்பேன். பரித்தகை மலரை வைத்து பாவையும் உற்று பார்த்தாள், தரித்தகை ஆழியானோ சடை முடை தரித்தான் தானோ, பெருத்த உலகத்தானோ பூமலர் தரித்தான் தானோ, என்னை வருத்தமும் செய்ய வேண்டி வந்தவன் இவனோ என்றாள். மாறன் போல் உண்டியாய் வனத்தில் வந்தவன் ஜீவன் யாரோ, சீருடன் ருக்மாங்கதன் என்னும் ஜீவனுக்கு பெரோ. உத்தம லட்சணங்கள் ஒன்றாகிலும் கூரை இல்லையே, சந்ததி பதி பாகியம் தானடைந்தான் வேகு தொலையே. பத்தினிகள் இவர்க்கு எத்தனை பேரோ அறியேன், வைத்து என் மேலாசை விரதத்தில் பூஜிப்பானோ தானே. வேதன் முன்னானை சொல்லி விரதத்தை கெடுப்பேன் என்றேன் தேவா, நீதிமானாகில் ஈவன் நிலைக்குமோ என் சொல்லும். ஆஹா, கிட்ட போனால் என்னை கட்டிகனை தீடு வானோ. வேதன் இட்ட கட்டளைப்படி எனக்கு உரைத்தாலல்லவோ போவேன். மாதுமைப்படியே நொந்து மலர்களால் நீர் தெளித்து வேதனை நீங்கத்தானே வெகு உபச்சாரம் செய்து போதம் அடைய ராஜன் போய் தன்னிடத்திருந்து ஆதரவுடனே கானம் அவனும் மோகிக்க செய்தாள். தாழவில்லை சீலா சுவாமி கோபால, தாழவில்லை சீலா, தாழவில்லை சீலா சுவாமி கோபால, ஆலிலை சயனனே அரசன் மோகிக்க செய்வாய் தாழவில்லை சீலா. மதிகை கண்ணாலே கண்டு மகிழ்ந்த நிலோற்பலம் கதி என்ற ரசனி போ கிட்டவர செய்வீர் தாழவில்லை சீலா.
சிறிய மாறன்களை கூர்வாள் போல் பாயுது சேராமல் மாறுதும் தொடர்ந்திங்கே வீசுது தாழவில்லை சீல வேட்டிமைகுள்ள காலம் கேட்டுகரசனப்போ காட்டுக்குள் இது என்ன பூடகமென்றெண்ணி நான் தாழவில்லை சீல சுவாமி கோபால தாழவில்லை சீல உற்றுமே கானம் கேட்க ஓடியே மலையை பார்த்தேன் சுற்றியே பார்க்கங்கு தோகையும் நிற்க கண்டான் பத்தியே எதிரே நின்று பாவையே நீ யார் என்றான் சித்தமும் உருகச் செய்தாய் சேருவேன் உனை நான் என்றான் மாதே மனதினில் மையல் மிக கொண்டேன் மருவி அணைத்திடனை மாதே மறுவிடவும் மைகள் மிக கொண்டேன் ஆதரவுடன் காமவேதனை தீர்த்து கோதிட கோவையை கனித தருவாரே மைகள் மிக கொண்டேன் கட்டி எனக்கு வாரீர் கண்ணே என்று என்னை காணும் கண்ணை காணும் என்னை காணும் இட்ட பேர் மோகினி வேதம் சிட்டித்த பெண் யானும் கேளும் யானும் கொட்டு கரமடித்து சொன்னதை கேட்பீரானால் விட்டு விடாமல் உம்மை வேண்டி அணைத்து கொள்வேன் வானே யார் காணும் நிரகலவே நில்லும் அணைத்திடக்கூடாது என்னை யார் காணும் அகலவே நில்லும் அர்க்க குல துதித்த அரசன் நான் என்றறிவாய் நீ அறிவாய் அருமையுடன் ருக்மாங்கதன் என்று பேரறிவாய் நீ தெரிவாய் இக்கு வலயத்துள்ளோர் முக்கியமாய் பணியும் தக்கவே சித்திரபுரம் தானரசிப்பது மாதே மைகள் மிக கொண்டேன் மண்ணையும் ஆண்ட மன்னன் மறுவிட ஆசை கொண்டோன் பின்னிடகரம் பிடித்து பூமி ஆகாசம் காண என்னிட மனைவி மக்கள் இருக்கும் சம்பத்து எல்லாம் உன்னிட வசமே என்று உறுதிகள் கூறி நின்றான் மன்னவன் உரைக்க கேட்டு மகிழ்ந்த காந்தர்வமாக உன்னித சுகம் பூஜித்து உகழ்ந்து சில நாளும் பின்னே தன்னிட நிகரில் போக தானுமே தூதர் விட்டார் பின்னையே சென்று மங்கே போகினாள் புத்திரன் எதிரேகினாளே தந்தை விட்ட தூதர் வந்தார்கள் தர்மாகதனிடத்தில் போய்விட்டார்கள் சொந்தத்தாய் முதலோர்க்கு அழைத்திட்டான் அப்போ மந்திரி மாறை அழைத்திட்டான் அரசன் வரவை உரையுங்கள் நகரில் அடியடித்து பேரி இதழ் கொட்டுங்கள் வேதியர் தன்னை அழையுங்கள் இப்போ வேத கோஷங்கள் பொறியுங்கள் பூரண கும்பத்தை தாங்குங்கள் நீங்கள் போய் அரசன் பேட்டி வாங்குங்கள் சேனைகள் சூழ வெளி சென்றான் தந்தை தேரின் முன் வந்து எதிர் நின்றான் வாரிய கையில் எடுத்திட்டான் ராஜன் மார்போடு சேர்த்து அணைத்திட்டான் பத்தி தந்தை பாதம் பணிந்திட்டான் அவன் பக்கத்தில் ஒரு பெண்ணை கண்டிட்டான் பத்தினியானதோர் இந்த பெண் எனக்கு பெற்ற தாயோ என்று கேட்டிட்டான் அரசனும் சிந்தை மகிழ்ந்திட்டான் அவன் அறியவே அப்போ உரைத்திட்டான் வேதம் சிருஷ்டித்த பெண் என்றான் இவளுக்கு மோகினி என்றதோர் பேர் என்றான் மந்தராஜலத்தில் இவளை கண்டிட்டேன் இவள் மேல் மையல் கொண்டு மனம் செய்திட்டேன் சொந்தத்தாய் போலே நினைத்திடு இவள் சிந்தை மகிழ நடந்திடு புத்திரனோடு நகர் வந்தான் அப்போ பத்தி அரண்மனைக்குள் சென்றான் மைந்தனை பார்த்து ராஜன் மாது மோகினிக்கும் இப்போ அந்த மாய் அன்னமிட்டு
அறிவைக்கு அலங்கரித்து எந்த நோடிடத்தில் நீ தானே எகியே அனுப்பி வைத்து முந்தி போல் நகரம் தன்னை முழுவதும் நீ காப்பா என்றார். தந்தையர் உரைக்க கேட்டு தாயிடம் ஓடி வந்து மந்தராஜலத்தில் தந்தை மனம் செய்து மங்கை கண்டாய், இந்த சுந்தரிக்கு அன்னமிட்டு சீக்கிரம் அனுப்பும் என்றான். தர்மாகதா கூறினாய் உன் தந்தை தாட்சண்யமில்லாமலே மர்மத்துடன் மனம் செய்திட்டார், இவளுக்கு நான் மகிழ்ந்தன் அளிப்பேனோ தான். அரசன் உத்தரவையம்மா அனைவர்களும் சிரசாலை வகிக்க வேண்டும், உரிஷையுடன் அன்னமேட்டு இவளை நீ வரிசையுடன் அனுப்பும் என்றான். காட்டில் இந்த பெண்ணொருத்தியாய் இருப்பளோ தான் பூடகமென்றெண்ணூரேன் யான், வேட்டை விதியால் விளைந்ததே அரசனி போ கூட்டி வந்தார் என்ன செய்வேன். தந்தை மனம் நொந்திடாமல் அன்னமிட்டு முந்தி நீ அனுப்பி வைப்பாய், வந்த விதி அனுபவிப்போம் என் தாயே சிந்தை மிக நொந்திடாதே. தாதியரை நோக்கி நின்று தையலருக்கு ஸ்நானவஸ்திரங்கள் கொடுத்து ஆதரவோடு அன்னமேட்டு அரசனிடம் அனுப்பிவிடும் என்றுரைத்தாள். மஞ்சள் நீராட்டி தாதி மாது கப்போ வஸ்திரபூஷணங்கள் சாத்தி இஞ்சி கறி தகிரோடன்னம் இட்டு அரசனிடம் கொணர்ந்து விட்டாள். சுந்தரி மோகினிக்கேற்ற சயன கிரகம் ஜோடித்து திவ்ய சப்பிரமம்சம் இருந்தாள். கிண்ணறி முதல் வாத்தியம் கேளி கிரகத்தில் அமைத்து அந்தமாய் மாரசாஸ்திரம் அறிந்தபோது அநேக விதலீலை காட்டி மந்தகாசத்துடன் மாதை மடிமேல் வைத்து மாரவசமானான் அரசன். அரசன் இப்படி இருந்தான். அறிவாசனம் வந்ததப்போ உதசுடன் தர்மாங்கதன் உத்தரவின் படிக்கு மந்திரி பரிசனம் அறிய எண்ணி பறையரை தான் அழைத்தான். முரசுடன் கொண்டு நீங்கள் முறையுடன் அடியும் என்றார். மந்திரிமார் சொல்ல வந்து பறையர்கள் நின்றாரப்போ அந்த மாய்பேரி அடித்து நகரெங்குவிண்டார். இன்றைக்கு தசமி ஏகாதசி நாளைக்கு என்றார். யாரும் உண்டிடாமல் உறங்காமல் இரும் என்றுரைத்தார். மங்கையர் மறுவல் மங்கள ஸ்நானம் கூடாதென்றார். யாரும் அங்கூருகிரி கீர்த்தனம் உரையுங்கள் என்றார். பூரண கர்ப்பிணி பிறந்த பிள்ளை ரோகி தவிர வேறு ஆராகில் நம் உண்டால் அவர் உயிர் பறிப்போம் என்றார். கூறிய பேரி சப்தம் நேருடன் ராஜரும் கேட்டாரப்போ சீரி வம்சத்தை விட்டு ஹரி என்று உரைத்து வெளிப்பட்டார். அரசனும் போகும்போது அணைந்திட அருகில் வந்தால் ஸ்பர்சிக்க கூடாதென்னை தசமி இன்றைக்கு என்றார். சரசமும் செய்யும் போது சத்ருதம் உண்டோ என்றால் அறிவாசனம் பெரிதே என்று அறிவை நீ பெரிதில்லை என்றார். என்ன சொன்னீர் மன்னா நீரும் இந்த வேளை பிரிந்திட எப்படி மனம் தோணிந்தே சொல்லும் ராஜனே. 8-10 வீதம் நாம்
கட்டியணைத்து கலவி தொட்டு செய்திடும் போதென்னை விட்டு விட்டீரே. நாரியேகள் 3 தினம் நாடியே இருவருமாய் நிரகரி விரதம் செய்து நேமமாய் சிறுவோம் பின்னே. அரசனுக்கும் கர்ப்பிணிக்கும் அரும்பாரம் சோமப்பவர்க்கும் உதசுடன் யுத்தம் செய்வோர்க்கும் ஒரு தமும் இல்லை. மெல்லியே நீ சொன்னதெல்லாம் மீதானது வேறேதாகும். தள்ளக்கூடாக விரதம் நான் தானே செய்குவேன். மந்தராஜலத்தில் நீரும் மனிதனுக்கு தந்தவரும் இந்த வேளை தர வேணும் எந்தூரையே. சொன்னபடி தருவதற்கு பின்னமொன்றுமில்லையடி. என்ன வேணும் எடுத்தூரை பாய் இப்போ தருவேன். இன்று முதல் 3 தினம் என்னுடனே அன்னமுண்டு. சொன்னதை கேட்டு கலவி சுகைத்திட வேணும் துறையே. புத்தியன்றி என் உயிர் கேட்டாலும் புத்திரன் சிரம் கேட்டாலும் சத்தியம் தரு வேண்டத்தில் சற்றும் ஊரங்கேன். சொல்லியே வெளியே வந்தான் சீக்கிரம் மறித்து கொண்டாள். தள்ளியே விடவே ராஜன் தானுமே அலறிச் சென்றாள். வல்லவன் தர்மாங்கதன் வந்தவள் தன்னை பார்த்து உள்ளதை உரைமென்றான். உருகுவாள் மோகினி மனம் மருகுவாளே. மைந்தனை கேளாய் தந்தை செய்த விந்தலை பாராய். எந்தனை குறைத்ததை எண்ணாமல் தருகூறார் மைதனை பாராய். மந்தராஜலத்தில் என்னை கண்டார் என்னை மனம் செய்திடு நீ என்றார். முந்தி உறுதி உறுத்தால் முடியும் மனமென்றேன் மைதனை கேளாய். சந்திர சூரியர் அறிய பின்னும் சகல தேவர்களுக்கும் தெரிய எந்த கரமடித்து என்னோர் சூகித்திருந்தார் மைதனை கேளாய். மருவி அந்த பூரம் இருக்க மகள் அறைந்த பேரி கேட்க பிரிந்து எந்தனை விட்டு பின் நின்று போவென்றார் மைதனை கேளாய். இன்று பூஜியாமல் போனால் நான் இருப்பிடம் செல்லுவேன் தானாய். சந்திர சூரியர் அடித்த வரும் எனக்கு மைதனை கேளாய். ஹரிவிரதம் 3 நாள் அம்மா பின்னர் அடையலாம் ராஜனை சும்மா. கரைந்து அழுக வேண்டாம் கருணையோடு வரும் அன்னையே வாராய். அந்த பூரம் அடைவுடன் சேராய். அண்ட முனிவர் போற்றும் ஹரிவிரதம் நாட அன்னையே வாராய். மாது மோகினியும் தானும் மாதாவினிடத்தில் வந்து காதலும் கொண்ட தந்தை கலக்கமும் தீரத்தானே ஆதரவுடன் இவருக்கு ஹரிவிரதம் மைமை எல்லாம் போதனை செய்வாய் என்று புள்ளினான் தாயிடம் சொல்லினானே. சுந்தரி மோகினி கேளாய் சேர்ந்து நீயும் எங்களுடன் இந்த விரதம் இருந்திட்ட இடறி போவாய் சொன்னேன். இடரே நான் வல்ல அம்மா இந்த ராஜனிடத்தில் குடிடவே வந்தேன் நானும் கோதையே சொன்னேன் கேளும் கோதையே சொன்னேன். மாதர் தர்மம் அறியாயோ நீ
மன்னவன் மனம் கோணினால் ஆதரவோ நல்ல கதி அவர்களே கொண்டோ சொல்வார் அவர்களே கொண்டோ. மாதர் மோகம் கொண்ட வேளை வாயால் என்ன சொன்ன போதும் நிதியாய அறிவாசரம் நிற்க கூடாது சொன்னே நிற்க கூடாது. அறிவையும் சொல்ல கேட்டு அடங்காத கோபம் கொண்டு பரிஜனம் அறியத்தானே பட்டணம் வீதி சென்று அரசனின் சபையில் அலறியே எழுது கொண்டு உரை செய்த படிக்கு அன்னம் உன்னென்றால் கலவி பண்ணென்றாளே. வாரும் மகராஜனை மறுவிட நீரும் உற்றுப்பாரும் என்னை சேரும் உகழ்ந்து எந்தனுடனே வாரும் மகராஜனை மறுவிட நீரும் குறிமந்தரகிரிகள் கொடுத்தவர படிக்கு பொறுமைப்போமன் மனதை தேறி தெளித்து கொண்டு சேராவிட்டால் உயிரை சிறிதில் விடுவேனும் வாரும் மகராஜனை மறுவிட நீரும் பண்ணும் விரதம் பாவையை கெடுக்கூறாய் வீணாய் அடி பெண்ணே எந்தன் கண்ணே சொன்னதை கேட்டு நீயும் சேர்ந்து விரதம் செய்யாவிட்டால் பின்னும் பின்னும் பாராமல் சின்னப்படுத்தி உன்னை இந்நேரம் நகர் விட்டு இப்பவே ஓட்டுவேன் மாதே. நீ சோதகம் செய்யாதே போதும் மனதை அடக்கிக் கொள்வாய் மாதே. நீ தோதகம் செய்யாதே போதும் சொன்ன சொல் பிறண்டே உரைக்கிரி நன்னா ஓ மன்னா என்ன பண்ணா சூரிய குலம் நீரண்ணா. முன்னாள் சிவிராஜனும் தன் உடல் கறந்து தந்தான் முந்தி உரைத்த சொல்லை சிந்தையில் எண்ணாமல் தந்த வரத்தை கேட்டால் தள்ளி விடுவேன் என்றீர் வாரும் மகராஜனை மறுவிட நீரும் தந்த வரும் தருவேன் தப்பிட நானே அடிமானே எந்தன் தீனே. எந்த உயிர் கேட்டாலும் மைந்தன் சீரம் கேட்டாலும் சிந்தை துணிந்து தரேன் இந்த விரதத்தில் உறங்கேன் உந்தன் மனம் சகித்தால் இந்த க்ஷணம் தருவேன் மாதே மக தோதகம் செய்யாதே போதும். அரசனும் சொல்ல கேட்டு இடங்காத கோபம் கொண்டு பரிஜனம் அறியத்தானே பாலகன் சிரசை கேட்டாள் உரை தன்னை கேட்டு சந்தியாவளிகுமே ஓடி வந்து கரைந்துமே அரசன் முன்னே கடுகு வாழ்மானே நினைத்து உருகுவாளே. என்ன சொன்னீர் மன்னா நீரும் பெண்ணின்றி வேளுக்கு நீர் பண்ணி வீட்டி சபதம் ஐயோ. கன்னி வடிவம் கொண்டு என் கண் முன்னே வந்து நின்ன சின்ன பாலன் சீரசி கேட்டார் பூமி தன்னை ஆழ்வோர் காமன் வசமாகினால் நேமம் நடக்குமோ என் மன்னா. சொந்த மனைவி சீரம் முந்தி தரேன் என்றாமல் மந்த மதியாய் போனீர் மன்னா. உத்தமே உன் சொல்லை சற்றும் கேளா குற்றத்தால் புத்திரன் சிரம் போதே பெண்ணே. ஆதி நாராயணனே என் நாதன் பிரேதத்தை நீரும் பாதமின்றி நீரை பெற்றும் அன்னையும் அழுகும் போது அறிவுள்ள தர்மாங்கதன் முந்தைய சூரிய குல முறைமையும் தவறிடாமல் எந்தனோர் சிரசை கொய்து ஏந்திழை கீந்தும் இப்போ அந்த மாய் ஹரிவிரதத்தை அடைவுடன் நடத்தும் என்றால் மைந்த எந்தனை பார்த்து சிந்தை துணிந்துரைத்தாய் மனது சகிப்பேனோ நான் தோலும் இலும்பு நான் ரத்தம் தொடர்ந்து பண்ணிய திரேகம் துர்கந்தமல துரிதம் பாலன் என்றெண்ணி
பரிதவித்தொகுரீர் காலம் கையில் சிக்காமல் கோபாலன் ஹிருதத்து கீந்தால் மேலான பதம் பெறலாம் கதி பெறலாம். என்னை அதவி கூறீர் இறங்கி மனது நீரும் எந்தனை பார்த்து என்னை அதவி கூறீர் இறங்கி எந்தனை பார்த்தும் மைந்தா உந்தனை பார்த்தால் மகத்தான விரதம் போகுதே மனது மிக நோகுதே தந்த வேரம் இவளுக்கு தந்திடும்படியாகுதே. சந்திர சூரிய தரணியில் உள்ள மட்டும் இந்த குலம் நசிக்கும் ஜெகம் பழிக்கும். மைந்தா எந்தனை பார்த்து சிந்தை துணிந்துரைத்தாய். மைந்தனும் உரைக்கும் போது மனம் துணிந்தந்த அரசனப்போ அந்தமாய் கத்திக்கொண்டு அறிவையை பார்த்து சொல்வார். சிந்தையும் துணிந்தாயானால் சிறுவன் சிரம் தாரே நின்றான். முந்தாணி கோதிக்கொண்டு மோகினி எதிரே நின்றாள். பாலனை கைப்பிடித்து பார்த்திபன் நிற்க கண்டு சேலைகள் சோர சந்தியா வெளியுமே ஓடி வந்து காலனோ தந்தை தாயார் கண்மணி உனக்கே என்று ஓலமிட்டழு அழுதுவாயால் உன்னினாள் ஹரியை ஸ்துதி பண்ணினாளே. ஐயனே ஹரி ஹரி மெய்யா பாலன் சீரசை கொயவும் துணிந்தான் மன்னன். வையமளந்தவரே வந்து இந்த வேளையில் செய்யும் தங்களுக்கு திங்கு வராமல் காப்பீர். தையலர்க்கு சொன்ன மொழியும் தவறாமல் பையன் சிரசையும் பறிந்து கொய்யாமல் கையில் சங்கோடு சக்கரம் ஏந்தி ஒய்யாரத்துடன் மகிழ்ந்து வருவீரையனே ஹரி மெய்யா பாலன் சீரசை கொயவும் துணிந்தான் மன்னன். கத்தியை ஓங்கி ராஜன் கடுகி முன் நின்று விட்டான். சத்துரு மடியேந்தி தானே தேர் நின்று விட்டாள். இந்த க்ஷணம் வராவிட்டால் இவர்கள் ரட்சிப்பாரையா. பக்தி பிரகலாதன் தன்னை காத்தாய் கத்தும் கரியின் கலியை தீர்த்தார். வைத்து கிருப்பை எந்தன் மீதில் வைத்து சுற்றில் வராவிட்டால் மைந்தன் சிரம் போகும். ஐயனே ஹரி ஹரி சத்துருபாகத்தால் சம்சாகிய கதி பெற்றார். மெத்த காமத்தால் கோபியர்கள் சோகமுற்றார். பக்தி பக்தியாய் வீதூராதீயர் முக்தி பெற்றார். அண்ட கோடியை உண்டவாயினால் கண்டு சோதை கழிக்கவே செய்தீர். விண்டு பண்ணும் மோகினி மனம் நின்று கழித்திட எதிரில் வந்தீரையனே ஹரி ஹரி மெய்யா பாலன் சீரசை கொயவும் துணிந்தான் மன்னன். அன்னையும் அழுகும் போது அறிவுள்ள தர்மாங்கதன் என்னையும் பார்த்து நீயும் எங்கிட வேண்டாம் அம்மா. பண்ணியே ஹரிநாமத்தை பக்தி ஓர் துதித்தாயானால் உன்னித வடிவோடு வந்து உகழ்ந்திட செய்வார் என்றான். நாமத்தை ஊரைக்கும் தருணம் அன்னையே கேளாய். பிரேமையுடன் ஹரி வந்து தாமர பதத்தில் சேர்ப்பார். நாமத்தை ஊரைக்கும் தருணம் பூமியாளும் சூகமெல்லாம் காமியன சூவரமம்மா. சுவாமி திருநாமம் ஒன்றே க்ஷேமத்தை கொடுக்கும் அம்மா. வாமனர் நாரண சூக நேமத்துடனே பஜித்து தாமோதரன் பக்தராக தாமே சஞ்சரி கூறார்பார். பெற்றிடும் தாயே எனக்கு உற்றவள் நீ ஆவாயாகில். வைத்து ஹரி பாதத்தில் உன் சித்தத்தை வைத்து ஸ்தூதிப்பாய். உத்தமகருடனேறி பத்தினியுடனே வந்து
முத்திப்பதம் தந்தேனக்கு சித்தமோகிழ செய்வார். புத்திரன் உரைக்க கேட்டு சித்தமறி மீதில் வைத்து சித்திர பதுமை போலே க்ஷணமும் தியானித்து நின்றாள். கத்தியை ஓங்கி ராஜன் கடையே சிரசில் போட்டான். புத்திரன் சிரம் கொய் என்று பேசினான். கத்திதனை வீசினானே. மன்னவன் ஊரைக்க கேட்டு மாது பயந்து கண்முன் புனித வடிவோடு அறிவரவும் பண்ணினாள். நாராயணா நரசிம்மா நாகசயனா நஞ்சரவில் மீது நின்று நடித்த பூஷணா கோவிந்தா ஹரே கோபாலா கோகுலவாசா கோபியர்கள் மனநேசா கோவர்தனேசா சரணமென்ற பார்த்தனுக்கு சாரத்தியம் செய்தீர். கருணையோட் பாஞ்சாலி மானம் கட்டியே காத்தீர். சின்னதுருவன் தவம் கண்டு கண் முன்னே வந்து உனித பதத்தில் வைத்தீர் அன்னை மகிழ. பாதகி மோகினி ஒரு பாவை போல் வந்து என் நாதம் செய்யும் விரதம் தன்னை நாடி கெடுத்தாள். கேசவா ஹரே முகுந்த கோவிந்த விஷால நயனா மோசவராமலே வந்து முன்னே காத்திடும். உரைத்துடன் வராததாலே உத்தமி மனது வாடி கருத்தகரி மீதில் வைத்து கரங்களை குவித்துக் கொண்டு வருத்தமும் மிகவும் கொண்டு படித்துமே கண்ணீர் சோர தரித்தகை ஆழியானே தானெதிர் வரஸ்துதித்தாள். கேசவாகரே முகுந்தாயதீரினில் வாரும் சிறுவன் வீசும் கத்தியால் மோசம் வராமலே காரும். உந்தனை கதி என்ற பிரகலாதன் தன்னை பத்மம் விலக்கி சொந்த பந்தரோடு சேர்த்து ரட்சித்தாய் முன்னே. அடைக்கலம் என்று அடைந்தேன் உந்தனை முன்னே மைந்தன் சிரசை தடுக்க வேணும் இந்த வேளை வந்து முன்னே சொன்னேன். பாவையும் துதிக்கும் போது பரமபதம் தன்னில் இருந்து அவலோர்தருடனேறி அரசனையன் தேவர் சூழ மேவியே வீசும் கத்தி வேகமாய் மறித்து கொண்டு புவையே அரசர்கான பொருதியே ககனம் நின்றார். மறித்திட்ட கத்தி தன்னை மன்னவன் உயரே பார்த்தான். கரியுட கலியை தீர்த்த கருணையாம் கடலை கண்டான். வருத்தமும் மறந்து நின்று மைந்தனோட் பணிந்தான். அப்போ கரங்களை குவித்து கொண்டு பண்ணினான் ஹரியை ஸ்துதி பண்ணினானே. கோவிந்தா ஹரே கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரீ கோபாலா வந்தனம் என்று போற்றினோம் ஐயா உந்தன் பாதார விந்தத்தில் மைந்தன் உயிர் போகாமலே இப்போ வந்து காத்ததயானிதே. இந்த மோகினி கெந்தன் வாக்கால் உரைத்த சொல் தவறாமலே மைந்தன் சிரசை தந்த நான் இப்போ உந்தன் விருதத்தை செய்குவேன். நாதனே உந்தன் பாதம் தன்னில் நான் நாடிடும் வெடி செய்குவாய். மைந்தன் வந்து ஹரிபாதம் தன்னில் வந்தனை என்று போற்றினான். எந்தன் சிரசை மோகினிக்கு போயந்திடும் என்று ஏற்றினான். அந்த வேளை சந்தியாவளி வந்து ஹரியோர் பாதத்தை போற்றினாள். முந்தி சூரிய குலமுறை தவறாமல் காத்திடும் என்று ஏற்றினாள். ஹரிஹரன் அயன் தேவர்கள் கண்டு அவர்களை கொண்டாடினார். நீதி தவறா ராஜனை கண்டு நேராரி கூறினார். உகழ்ந்திட்டோம் உங்களோட உத்தம பக்திக்கு போ தகைத்திட்டோம் மோகினிக்கு தரகவும் வேண்டாம் மைந்தன். பகிர்ந்திட்டோம் உங்களுக்கு பரமபதம் காணும் என்று
மகிழ்ந்துமே சொல்ல கேட்டு மருகுவாள் மோகினி மனம் உருகுவாளே. ஹரியை இப்படி சொல்லலாகுமா அரசன் நினக்கு உரைத்த சபதம் வீணாய் போ. கலியுட கலியை தீர்த்த கருணையோடிந்த பெண்ணுக்கு ஹரியை இப்படி சொல்லலாகுமா அரசன் நினக்கு உரைத்த சபதம் வீணாய் போகும். சொன்ன சொல் தவறிடாமன்னன் சின்ன பாலன் சிரசை கொய்யும் வேளையில் சொந்த மனைவியோடு உந்தன் பாதம் சேர்ந்த எந்தனுக்கென்ன கதி என்று உரைத்தால் ஹரியை இப்படி சொல்லலாகுமா அரசன் எனக்கு உரைத்த சபதம் வீணாய் போகும். அரவிந்த மலர் தன்னில் உதித்தோன் அதிக வடிவோன் சிருஷ்டி தன்னை அரசனிடம் விட்டான். பரிவுடன் இந்த அரசனிடத்தில் பரிந்து சுகத்தை புஜை என்றுரைத்தான். ஹரியை இப்படி உன்னித கருடன் மீதிலேறி வந்து பன்னக செய்யன உந்தன் பாதம் அவர்களுக்கென்றாய். ஹரியை இப்படி சொல்லலாகுமா அரசன் எனக்கு உரைத்த சபதம் வீணாய் போகுமா. உதயராகம். பத்தினியோடு ருக்மாங்கதன் ஹரிபாதம் பத்தி பணிந்து நின்றான். சத்தியம் தவறிடா தன் ரீதம் நிறைவேற தருவேணும் வரனை என்றான். உத்தமனே உந்தன் பேரை ஊரகித்தோர்க்கு உற்றிடும் விரசார் என்றார். புத்திரனிடம் அரசு வைத்து வைகுண்டம் பின்னே வருவா என்றார். துந்துபியுடன் வாத்தியம் மந்தரத்தில் முழங்க கந்தர்வர்கள் மலர் தூவ இந்திரியத்துடன் கூட முந்தி தேவர்கள் சூழ வந்திட்டார் வைகுண்டம் தன்னில். தேவ காரியத்துக்காக சிருஷ்டித்தோ முந்தனையும் தெரியாமல் திரிகுவா என்றார். பாவித்த பாதசி தூங்குவோர் பலனில் 16 ஒன்று உனக்கென்றார். சத்தியம் தவறிடா தர்மாகதன் வந்து தான் பின்னி வருவேன் என்றான். சற்று காலம் அரசு செய்து வைகுண்டம் பத்தினியுடன் வாவென்றார். சக்கரஹஸ்தருக்கு ஜெயமங்களம் நித்ய ருக்மணி மனோகரக்கு சுபமங்களம். பக்த பாராதீனனுக்கு பார்க்கடல் கடைந்தவர்க்கு சத்தியம் தவறாதோரை இத்தருணம் காத்தவர்க்கு இக்கவலகத்துள்ளோர் மிக்கவே விரதமிருந்து ருக்மாங்கதனுக்கு சத்தியம் சொன்னவர்க்கு சக்கரஹஸ்தருக்கு ஜெயமங்களம் நித்ய ருக்மணி மனோகரக்கு சுபமங்களம்.